லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நாங்க வருமான வரித்துறையில இருந்து வந்திருக்கோம். யாரும் எங்கேயும் நகரக்கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இங்க கணக்குல வராத பணம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நாங்க வீட்டை சோதனை பண்ண போறோம். உங்க எல்லாருடைய மொபைல்ஸை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க. கொடுங்க சீக்கிரம் கொடுங்க 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 கொடுங்க. நீங்களும் என்கிட்ட கொடுங்க. நீங்க அங்க போய் சர்ச் பண்ணுங்க. நீங்க இந்த பக்கம் சரி பண்ணுங்க. உன் ஆசைக்கு ஜோடியா தல தீபாவளி கொண்டாடினீங்கல்ல, அதே மாதிரி இப்ப என் ஆசைக்கு ஜோடியா ஜெயிலுக்கு போங்க. நம்ம வீட்டுல எப்படி பண்ணும் சங்கரி? அவங்க காதுல விழுந்துற போகுது. சார் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லா ரூமும் பார்த்தாச்சு. பணம் எதுவும் இல்ல சார். சார் இங்க இருக்கு சார். அது அப்படியே கொண்டு வாங்க. இங்க வைங்க. எவ்வளவு இருக்குன்னு இங்கேயே பிரிச்சு பாருங்க. உட்காருங்க. ரஜினி ரூம்ல எப்படி இவ்ளோ பணம்? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பணம் யாரோடது? எப்படி இங்க வந்தது? இதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? ஐயோ சார், நிஜமா இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். அதுவும் இல்லாம அது ரஜினி ரூம் சார். அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன் சார். இதுதான் உங்க பாசத்தோட லட்சணம். நீங்க எல்லாம் மனுஷனே இல்ல. சார், ரஜினிக்கு எங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது சார். முகம் கொடுத்து கூட பேச மாட்டா. இப்ப இந்த வீட்ல எல்லாமே இவன் தான் என் இடத்துல இருந்து பாத்துப்பான்னு ரஜினி இவன் கிட்ட தான் பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கா சார். எப்படி டைம் பார்த்து கோத்துக்கிறா பாரு. சார் இதுல இப்போ 25 லட்சம் இருக்கு சார். 25 லட்சமா? நான் தான் சொல்றேன்ல, அவ எப்படியாச்சும் பணம் வச்சிருப்பான்னு. வச்சுக்கிட்டே இல்ல இல்லன்னு ஏமாத்துவா. என்னப்பா, இந்த பணத்துக்கு கணக்கு இருக்கா? இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். சார், பார்த்திபனுக்கு எதுவும் தெரியாது சார். வீட்டு செலவுக்கே அவன் பைக்கை வித்து தான் செலவெல்லாம் பண்ணான். அப்போ உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, நான் சும்மா அவன் கூட இருப்பேன். எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது சார். இங்க பாருங்க, இந்த வீட்ல இருந்து 25 லட்சம் ரூபாய் சீஸ் பண்ணிருக்கேன்னு இந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. புடிங்க சார், சைன் பண்ணுங்க. சார், எங்களுக்கு டைம் இல்ல, வேகமா கையெழுத்து போடுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். சார் சார் சார், அரெஸ்ட் பண்ண போறீங்களே? அவங்க ரெண்டு பேரும் எந்த தப்பு பண்ணல சார். சார் விட்டுருங்க சார். ஆமா சார், இவங்களை விட்டுருங்க சார். வாயை மூடுங்க, கூட்டிட்டு வாங்க. எது சொல்றதா சார் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. இங்க எதுவும் பேசாதீங்க. வாங்க சார். ஐயோ சார் சார் சார், ப்ளீஸ் விட்டுருங்க சார். சார்
விட்டுருங்க சார் ப்ளீஸ். அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, விட சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா இதை சொல்லுங்கப்பா. சார் சார் விட்டுருங்க சார், எங்க மாப்பிள்ள அந்த மாதிரி ஆள் கிடையாது சார், விட்டுருங்க சார். சார் அப்பா அப்பா போறாங்கப்பா. ராதிகா பாரு ராதிகா. அக்கா இப்ப வாச்சும் ரஜினிய பத்தியும் இவனை பத்தியும் புரிஞ்சுக்கோக்கா. அக்கா இன்னும் நீ இவன் கூட மாமாவை சுத்த விட்ட கஷ்டப்பட போறது நீதான், பாத்துக்கோ. $25 லட்சம் பணத்தையும்ல கொண்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? முதல்ல சிங்கமுத்துக்கு ஃபோன் பண்ணணும், அவன்கிட்ட சொல்லுவோம். அப்பா சொல்லுமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஏன் என்னாச்சு? என்னப்பா என்ன ஆச்சுன்னு சாதாரணமா கேக்குறீங்க? எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சு முடிச்சிருக்கோம். அவ கதை இவ்வளவு ஈஸியா முடியும்னு நானும் நினைக்கலம்மா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன, பெரிய மாப்பிள்ள தான் பாவம் மாட்டிக்கிட்டாரு. அப்படி வருத்தப்படுற அளவுக்கு அவர் ஒன்னும் லேசுப்பட்ட ஆள் இல்லப்பா. அந்த பார்த்திபனுக்கு உளவு வேலை பார்த்து கொடுக்கறதே அவர்தான். போயிட்டு வரட்டும். ரஜினியும் இதே மாதிரி உள்ள போகணும். அப்பதான் முழுசா கொண்டாட முடியும். இதுக்கே 25 லட்சம் ஆயிடுச்சேம்மா. என்னம்மா பாக்குற? அந்த பையில இருந்த 25 லட்சத்தையும் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. சரியான கணக்கு கொடுத்தாதான் அது திரும்ப வரும். அப்படி கணக்கு கொடுத்துட்டா அவன் தப்பிச்சிருவாமா. ஆமாப்பா. உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது? அது வந்து என்கிட்ட தானே சொல்றீங்க, சொல்லுங்க. சிங்கமுத்து தாமா கொடுத்தான். என்ன நினைச்சு கொடுத்தான்னு தெரியல. பணம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே இதெல்லாம் தோணுதுமா. அதெல்லாம் சித்தப்பா ஏதாவது ஐடியா வச்சிருப்பாருப்பா. அதாம்மா, அவனுக்கு கால் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அப்பா அப்பா சீக்கிரம் வாங்க. அப்பா ராதிகா, சங்கரி கூப்பிடுறா, வா என்னன்னு போய் பாப்போம். நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க. நீங்க இந்த ரூம் போய் பாருங்க. அக்கா, என்னக்கா யார் அவங்க? மேடம், நாங்க ஐடில இருந்து உங்க வீட்டை சோதனை போடுறதுக்காக வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் நிக்கிற இடத்துல அப்படியே இருங்க. சார், நான் இப்படி கேட்குறேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க சார். அது வந்து நீங்க நிஜமாவே ஐடியா? ஆமா சார். சர்ச் பண்றதுக்காக வாரண்டோட தான் வந்திருக்கோம். காட்டணுமா? இல்ல இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நாங்க சினிமால தான் பாத்திருக்கோம். அதான் அப்பா தெரியாம கேட்டுட்டாரு. அப்போ முதல்ல வந்தவங்க யாரு? யார் வந்தாங்க? என்ன சொல்றாங்க இவங்க? அது 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 அன்னைக்கு எங்க ரஜினி அக்காவை கூட்டிட்டு போக வந்தாங்கல்ல, அவங்கள கேக்குறாங்க. அக்கா, அவங்க வேற இவங்க வேற. சார் உள்ள பார்த்தாச்சு, எதுவுமே இல்லை சார். சரி, ஓகே. நல்லா தேடிட்டேன் சார், எதுவும் கிடைக்கல. நல்லா பாத்துட்டீங்களா சார்? ஒரு அம்மா மட்டும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியா சார்? அவங்க என் ஒய்ஃப் தான் சார். அவங்களுக்கு உடம்பு முடியல, வைரல் ஃபீவர் சார், அதான் படுத்திருக்காங்க. நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சார் நானா? சார், நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நாங்க உங்க வீட்டில இருந்து எதுவும் எடுத்துக்கலான்னு தான் இந்த ரிப்போர்ட்ல எழுதியிருக்கோம். சைன் பண்ணுங்க. போட்டு கொடுங்கப்பா. தேங்க்யூ சார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நாங்கள் கிளம்புறோம். வரேன் சார். சரி சார், வாங்க. என்னப்பா நடக்குதுங்க? இவங்க ஐடி ஆட்கள்னா அப்போ முதல்ல வந்தவங்க யாரு?
அதுதானே நானும் கேட்டுட்டு இருந்தேன். நீ தான் ஏதோ வேற மாதிரி மாத்தி சொன்ன. அவங்க முன்னால கேட்டு அதனால ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது சங்கரி? நீ கேட்டது எனக்கே ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிப்போச்சு. என்கிட்ட வேற கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னமோ தப்பா இருக்குப்பா. இவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னப்பா பண்றது? நீங்க போய் பார்த்துட்டு வாங்கல. ஏமா, நான் எங்கன்னு போய் பார்ப்பேன்? ஐடி ரைடுமா இது? அவங்கள ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க ஐடி ஆளுங்க. அரெஸ்ட் பண்ணவங்களை விசாரிக்கிறதுக்காக வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா எனக்கு எப்படிமா தெரியும்? என்னங்க அரெஸ்ட் ஸ்டேஷன்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சுங்க? ரஜினி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அமைதியா இரு. ஐயோ, ஒண்ணு இல்ல, நீ வந்து உட்காரு. வா, நீதானே, வா உட்காரு. யாருக்கும் ஒண்ணும் இல்ல. என்னங்க ரஜினிக்கு என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல ரஞ்சிதா. ரஜினிக்கு ஒன்னும் ஆகல. அவளுக்கு ஒன்னும் ஆகவும் ஆகாது. இது எல்லாமே அவ பிளான் தானே. அம்மா, பார்த்திபனையும் அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ, என்னடி சொல்ற? 2 பேரையுமா? எதுக்குடி? இங்க ஏதோ பணம் இருக்குன்னு விசாரிக்க வந்தாங்க. ஐயோ, நம்ம வீட்ல அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த பணம் ரஜினி ரூம்ல தான் இருந்தது ரஞ்சிதா. ஐயோ, அதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு புரியாதுப்பா. அவளை தான் நம்புவாங்க. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. என்ன சங்கரி, அத்தை எந்திரிச்சு இங்க வந்து உட்கார்ற அளவுக்கு தெம்பாயிட்டாங்களா? மாப்பிள, உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களே. உங்களை எங்க கூட்டிட்டு போனாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? அதுவே ஒரு போலி கும்பல். அவங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் வேறயா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ராதிகா, வந்தவங்க உண்மையான ஆபீசர்ஸே கிடையாது. எங்களை கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போய் கார்ல இருந்து இறங்க சொன்னாங்க. நாங்களும் இறங்கணும். வீட்டுக்கு பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு காரை கிளப்பிட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்ப அந்த 25 லட்சம்? நாங்க திரும்பி வந்ததை விட பணம் போனதுதான் பெரிய ஷாக்கா இருக்கும் போல மாமா. அது இல்ல மாப்ள, அது பணத்தால அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? யாருக்கு? உங்களுக்கா? யாரு பணம் அது? அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு? அதே தான் நாங்களும் யோசிக்கிறோம். நமக்கே தெரியல அந்த பணத்தை பத்தி. ஆனா யாருக்கும் தெரிஞ்சு அந்த பணத்தை ஆட்டை போட வந்திருக்காங்க. ஆமா, அதுவும் கரெக்டா நம்ம வீட்ல நடக்கிறதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஐடி ரைட்னு சொல்லியே வந்து ஏமாத்திருக்காங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா யாரோ நல்லா தெரிஞ்சவங்க தான் செஞ்சிருக்காங்களா? அப்படிதான் தோணுது பத்மாமா. எங்களை எதுக்குப்பா பாக்குற? எனக்கும் அந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனாலதான் அத பத்தி நான் தைரியமா கேக்குறேன். நம்ம
நம்ம வீட்ல யாரோட பணமும் இல்ல அது. அப்ப அந்த பணம் எப்படி போனா நமக்கு என்ன? விட்டு தள்ளுங்க. எப்படி வந்துச்சோ அப்படியே போயிருச்சு. ஏப்பா அது எப்படி விட முடியும்? இத்தனை பேர் இருக்கும்போதே நமக்கு தெரியாம அந்த படம் உள்ள வந்திருக்கு. இத பாருங்க, வீட்ல எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே எல்லாரும் உஷாரா இருக்கணும். ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள. நீங்க போனதுக்கு அப்புறம் வேற ஒரு அதிகாரிகளும் வந்தாங்க. வீடு முழுக்க தேடிட்டு ஒண்ணும் கிடைக்கலன்னு எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. பாத்தியா, ஏதோ நல்ல நேரம் அந்த திருட்டு பசங்க முந்திட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும். ரஜினி நல்லபடியா திரும்பி வந்துட்டா போதும். ஏங்க, என்ன கொஞ்சம் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. வாங்கம்மா. பார்த்து பாத்து பாத்து எதுவா? அப்பப்பப்பா, கலக்கிட்டீங்க போங்க. முதல்ல கை கொடுங்க. சூப்பர், கலக்கிட்டீங்க. அப்படியே அதிகாரிங்க மாதிரியே நடிச்சீங்க. எல்லாருமே நம்பிட்டாங்க. இது நான் உங்களுக்கு பேசின பணம். இந்தாங்க, என்ஜாய். தேங்க்யூ சார். இது உங்க பணம். எடுத்து வைங்க சார். எல்லாரும் போயிட்டு வாங்க. அடுத்த வேலை இருந்தா கண்டிப்பா சொல்றோம். அப்போ நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வாங்க போலாம். ஹாப்பியா தேங்க்யூ சார். எவ்வளவு பணம் பாத்தியா? அதிபா, முழுசா 25 லட்சம் கிடைச்சிருக்கு. வா, முதல்ல போய் உன் பைக் எடுத்துட்டு வந்துருவோம். அண்ணா, இது ரஜினியோட பணம். என்ன சொல்ற பார்த்திபா? ரஜினியோட பணமா? அண்ணா, ராதிகா கல்யாணத்துக்கு 15 லட்சம் கடன் வாங்கி இன்னும் கடன் கட்டிட்டு இருக்கா ரஜினி. உங்களுக்கு கடன் வாங்கி கடை வச்சு கொடுத்திருக்கா. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பைசாவும் ரஜினியோடதுதான். அவளோட உழைப்புன. ஆமா பார்த்திபா, நீ சொல்றது சரிதான். எப்படியோ அவங்க மூலமா ரஜினியோட பணம் ரஜினிக்கே திரும்ப கிடைச்சிருச்சு. இத வச்சு முதல்ல ரஜினியோட எல்லா கடனையும் அடைக்கணும். சூப்பர் பார்த்திபா. ஆனா உன் பைக்கு? பைக்லாம் வாங்கிக்கலாண்ணே. வாங்க, முதல்ல போய் முடிக்க வேண்டியது. அவன் எடுக்கலாமா? வந்துட்டு இருக்கான் போல. பிளான் பண்ணபடி எல்லாம் நடந்திருக்கும் நினைச்சிட்டு வந்துட்டு இருப்பாரு. இதோ வந்துட்டான். சிங்கமுத்து, என்னண்ணா எல்லாம் ஓகே தானே? என்னண்ணே ரெண்டு பேரும் டென்ஷனா இருக்கீங்க? அது வந்து சித்தப்பா, நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை பத்திரமா ஒளிச்சு வச்சோம். போலீஸும் வந்து
பார்த்திபனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆ, அதான் உள்ள போயிட்டான்ல. அதான்ப்பா இல்ல. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருந்துச்சு. என்னது, என்ன சொல்ற? போலீஸ் கூட போற மாதிரி போயிட்டு வரும்போது ஏதோ பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி ரொம்ப ஜாலியா வந்தான் சித்தப்பா. ஏன் வர மாட்டான்? 25 லட்சம் என்னோடது இல்ல. ஏன்னா ஒரு பிளான சொல்லி பணத்தை கொடுத்தா அவனையும் தப்பிக்க விட்டுட்டு என் பணத்தையும் அவங்கிட்ட கொடுத்துட்டு என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? ஏன்பா இப்படி நடக்குன்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அங்க வந்தது யாருன்னு அவனுக்கே தெரியலப்பா. என்னது, அவனுக்கே தெரியாதா அப்படின்னு அவன் சொன்னானா? அதை நீ நம்பினது பத்தாதுன்னு என்கிட்ட வேற வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல சித்தப்பா, நான் நம்பல. இது நிச்சயமா அவனோட பிளான் தான். பணம் அவன்கிட்ட தான் இருக்கு.